மகாபாரத போரின் முடிவில் அம்பு படுக்கையில் இருந்த பிதாமகர் பீஷ்மர் மனக்குழப்பத்தில் இருந்த தர்மருக்கு உபதேசித்த மாபெரும் பொக்கிஷமான விஷ்ணு சகஸ்ரநாமம் உருவான வரலாற்றை பார்க்க போகிறோம். மேலும் ஒரு நாட்டை ஆளும் அரசன் எப்படி இருக்க வேண்டும், வானவர் போற்றும் இது ஸ்ரீ மகாபாரதம், அவனது கடமைகள் என்னென்ன என்பது குறித்து பீஷ்மர் சொன்ன மிக முக்கியமான ராஜதர்மம், அரசியல் நெறிகள் பற்றியும் விரிவாக பேசியுள்ளோம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தினமும் கேட்பதால் அல்லது படிப்பதால் நம் வாழ்வில் கிடைக்கும் நன்மைகளையும் இதில் தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆன்மீக மற்றும் இதிகாச தகவல்கள் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள். மக்களை பாதுகாப்பதே முதல் தர்மம். பீஷ்மர் சொல்ற முதல் விஷயம், ஒரு அரசனுக்கு பெரிய பெரிய யாகங்களோ தவமோ முக்கியம் கிடையாது. தன்னுடைய மக்களை சொந்த பிள்ளை மாதிரி பார்த்துக்கணும். உதாரணத்துக்கு, ஒரு அப்பா தன் குழந்தை கீழே விழாம எப்படி எந்நேரமும் தாங்கி பிடிப்பாரோ, எப்படி பாதுகாப்பாரோ, அதே மாதிரி ஒரு அரசன் தன் நாட்டு மக்கள் எந்த துன்பமும் வராம அரணாக நின்னு பாதுகாக்கணும். இதுதான் மிகச்சிறந்த தர்மம்.